இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு அவருடைய புருஷனுக்கே தெரியாம அவர் போட்டோ எடுத்துறாங்க. அதை பார்த்த உடனே அவரு கீழே இறங்கி வந்து, என்னைய இவ்வளவு அசிங்கமா போட்டோ எடுக்கிறியே, உனக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாரு. அதுக்கு இவரோட மனைவி, உன்னை நான் போட்டோ எடுத்தது மட்டும் இல்ல, அந்த போட்டோவை உன்னோட ஆபீஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு எல்லாம் அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. உடனே அவரு கோவமாகி, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, நீ ஒரு ஆம்பளை, உனக்கே இப்படி இருந்தா ஒரு பொண்ணை நீ போட்டோ எடுத்து அனுப்பிறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இந்த பொண்ணுடைய புருஷன் பஸ்ல போகும்போது பெண்களை தப்பா வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவுல அப்லோடு பண்றது, இதே வேலையா இருந்திருக்காரு. இதனால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியே இறந்து போயிட்டாங்க. இதை எல்லாத்தையும் இந்த பொண்ணுடைய புருஷனோட ஃப்ரெண்டு மனசு தாங்க முடியாம வந்து, உன்னுடைய புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா, அதனால ஒரு பொண்ணு இறந்து போயிருச்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க. பெண்களை தப்பா வீடியோ எடுக்கிற இந்த மாதிரி பொறுக்கீங்களே, என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த ஆளு தன்னுடைய மனைவி கிட்ட, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உன்னால ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு, உன்னெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்க முடியாது, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கிறேன், அது மட்டும் இல்ல இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பொண்ணு செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.